சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் பிறக்கக்கூடிய ஆணி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் சிம்மராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிறக்கப்படக்கூடிய ஆணி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை, ஐயப்பன் பிறந்த நாளான சனிக்கிழமை, ஐயப்பன் பிறந்த நட்சத்திரமான உத்தரம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் கன்னியா ராசி மிதுன லக்னத்தில் தானுங்க வரக்கூடிய ஆணி மாதம் பிறக்கப்படுது. அப்போ பிறக்கக்கூடிய ஆணி மாதம் சிம்மராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ஆணி மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? காலச்சக்கரத்தின் முதல் பாவகம் மேச ராசியாதிபதி செவ்வாய் ஆட்சி நிலையில் இருக்கிறார். சிம்மராசிக்கு 9வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் மேச ராசியில் ஆட்சி நிலையில், சரஸ்வதி பிறந்த நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரம் 10 டிகிரியில் இருக்கிறாங்க. அசுவினி நட்சத்திரம் 4வது பாதத்தில். சிம்ம ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு 2வது பாவகம், சிம்ம ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் 40 டிகிரியில் இருக்கிறார். சிம்ம ராசியாதிபதி 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாவுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். செவ்வாவுடைய சாரம் சிம்ம ராசியாதிபதி சூரியன் வாங்கியிருக்கிறது சாதகம் கிடையாது. அப்போது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 60 டிகிரியில் இருக்கிறாரு. கூட லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் அஸ்தமனம் ஆயிட்டாரு. மிருகசீரிஷ நட்சத்திரம் 3வது பாதத்தில் இந்திரன் பிறந்த நட்சத்திரத்தில். கூட தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3வது பாதத்தில் 63 டிகிரியில் இருக்கிறார். அப்போ சிம்மராசிக்கு 2வது பாவகத்தில் விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உத்தரம் நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் உத்தரம் நட்சத்திரம் 158 டிகிரியில், உத்தரம் நட்சத்திரம் 4வது பாதம் ஐயப்பன் பிறந்த நட்சத்திரத்தில் இருக்கார். கூட கேது பகவான் தன்வந்திரி கடவுள் பிறந்த நட்சத்திரத்தில், அஸ்தம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் பிறந்திருக்கார். அதுபோக பின்னுக்கு இருக்கக்கூடிய சனி பகவான் சிம்மராசிக்கு 7வது பாவகத்தில் குபேரர் பிறந்த நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 325 டிகிரியில் இருக்கிறார். 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு சனி பகவான் பிறந்த நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 347 டிகிரியில் இருக்கார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள். இந்த கிரக அமைப்புகள் சிம்ம ராசிக்கு சாதகமாக இருக்குமா சாதகமாக இருக்காதா? 100% சாதகமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இது. தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனுடனும் லாபஸ்தானாதிபதி புதனுடனும் சேர்ந்திருக்க. அப்படி ஆனால் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனும் லாபஸ்தானாதிபதி புதனும் அஸ்தமனம் ஆயிட்டாங்க. அதை நம்ம கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கணும். புதன் சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால புதனாதித்ய யோகம் ஆஹா ஓஹோ கிடையாது. லாபஸ்தானவே அஸ்தமனம் ஆயிட்டார். வரவு கொடுக்கும், வரவுக்குரிய செலவு கொடுத்துரும். அப்போ எத்தனை நாள் வரைக்கும் அவர் அஸ்தமனமாக இருப்பார்னா 5 நாள் பொறுத்துக்கோங்க. 5 to 6 நாள் பொறுத்துக்கோங்க. ஆணி மாதம் 1ஆம் தேதி, ஆங்கில தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் 15ஆம் தேதி வரும். அப்படி தான் நினைக்கிறேன். அப்போ ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்போது இப்போ இது வரைக்கும் நம்ம எந்திரிச்சு நிற்கக்கூட முடியாமல் நம்ம படுத்துருக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். எந்திரிச்சு நின்ன உடனே ஓடணும்னு நினச்சோம்னா மூஞ்சி முகர உடஞ்சி போயிடும். முதல்ல நடக்கணும், அதன் பிறகு தான் நம்ம ஓடணும், இல்லையா? அந்த மாதிரி சிம்மராசி நண்பர்கள் ஒரு சில சங்கடங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் மாதம் பிறந்த உடனே நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா தப்பாயிடும். அப்போது ஆணி மாதத்தில் 5 நாள் பொறுத்துக்கோங்க. 5 வருஷம் பொறுத்தோம், 5 நாள் பொறுக்க முடியாதா? இந்த 5 நாளில் இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் லாபஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் சூரிய பகவான்கிட்ட இருந்து இப்போது எல்லாமே ஒரே டிகிரியில் இருக்காங்க. இப்போ புதனும் சூரியனும் ஒரே டிகிரியில் இருக்காங்க, ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க, ஒரே நேர்கோட்டில் ஒரே பக்கத்தில் இருக்காங்க. சுக்கிரன் கொஞ்சம் தள்ளி இருக்கிறார். சூரியன் இங்கிட்டு இருக்கிறாருன்னா சுக்கிரன் இந்த இடத்துல இருக்கார், புதன் இங்கே இருக்கிறார். அப்போ 3 பேருக்கும் சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் பார்த்திங்கன்னா 3 டிகிரி வித்தியாசம். சுக்கிரனுக்கும் புதனுக்கும் 0 டிகிரி, 2 பேரும் ஒரே டிகிரியில் இருக்காங்க. இது நமக்கு சாதகம் ஏற்படுத்தாது. அதனால் 5 நாள் பொறுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுக்கிரன்கிட்ட இருக்கக்கூடிய சூரியன் விலகுவார். சூரியன் விலகிறதுக்கு முன்னாடி சுக்கிரனும் புதனும் விலகி வந்துடுவாங்க.
சூரியன் அங்கிட்டே இருக்கட்டும். ஏன்னா சூரியன் வந்து 30 நாள் இருக்கக்கூடியவர். அதனால் அவர் அங்கேயே இருப்பார். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3வது பாதத்தில் கிட்டத்தட்ட 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் தான் அவர் ட்ராவல் பண்ணணும். அதே மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிற சுக்கிரன், ஏன்னா சுக்கிரனுக்கு வந்து 20 நாள், அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் 4 நாளில் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ 63 டிகிரியில் இருக்கிறார். 67 டிகிரி 70 டிகிரிக்கு வந்துடுவார். அவர் ஃபஸ்ட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் இந்த புதனும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தான் நமக்கு அந்த லாபஸ்தானத்தில் இருக்க போகிறார். அப்போ அவரும் ஒரு 3 நாள் 4 நாள் அவரும் பின்னுக்கு வந்துடுவார். சூரியனை விட்டுட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துடுவார். அப்போது ஆனி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 100%, 1% கூட கம்மி கிடையாது. 100% சிம்மராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும். சார் ராசிக்கு 10ல் ஏதோ குரு இருக்காருன்னு சொல்கிறாங்க, பதவி பறி போயிடுன்னு சொன்னாங்க. சார் 9ல் குரு இருக்கும்போது என்ன சார் பண்ணிட்டாரு? 9ல் குரு போனால் ஓடி போகிறவங்களுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொன்னாங்க பெரியவங்க. ஆனால் கல்யாணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், 9ல் குரு வந்தார் நடக்கலை, 7ல் குரு வந்தார் நடக்கலை. இப்படியெல்லாம் சங்கடப்படுறவங்க இருக்க தானே செய்கிறீங்க. என்ன கேட்குறேன், முடிஞ்சு போச்சு. சாப்பிட்ட சாப்பாடுக்கு ஊறுகாய் தேடக்கூடாது, சாப்பிட போகிற சாப்பாட்டுக்கு தான் ஊறுகாய் தேடணும். அப்போது இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, முயற்சி பண்ணி பாருங்கள் இல்லையா? ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, உங்கள் ராசியாதிபதி, இந்த 3 கிரகங்களுடைய இணைவு உண்மையிலே நல்லது. ஒரே நேர்கோட்டில் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறது தான் பாதிப்பே தவிர, அவங்க பின்னுக்கு வர்றாங்க, ஒருத்தர்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் ஆகி வராங்கன்னா அவங்க நல்லது பண்ணி தான் தீரணும், விதி. அப்போ தொழிலில் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். எப்படி மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம்னா, சுய தொழில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த சுய தொழில் சங்கடமாக இருக்குது, அது விற்றுப்புட்டு அடுத்தவங்களுக்கு தாரவாத்துப்புட்டு நாம் அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போயிடலாமா அப்படின்ற மனநிலை உங்களுக்கு இருக்குது. இல்லை வேறு தொழில் செய்யலாம்ன்ற ஒரு எண்ணம் வருது அப்படின்னா, இது வரைக்கும் சோறு போட்ட தொழிலே இந்த நேரத்தில் உங்களுக்கு சங்கடமாக இருக்கே, பழகின தொழில், அதுலேயே பிறந்து வளர்ந்து அதிலே நீச்சல் அடிச்சுங்க எல்லாமே அதுவே உங்களுக்கு சங்கடமாக இருக்குது. தெரியாத வேலைக்கு போனால் நீங்கள் வந்து சாதிக்கிறது நெசமா இல்லை சம்பாதிக்கிறது நெசமா? உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகுது. இருக்கிற வேலையே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இல்லையா? சுய தொழில் இல்லை, நான் ஒரு ஐடி நிறுவனத்தில் இருக்கேன், இல்லை வேறு ஏதாவது தொழிலில் இருக்கிறேன், வேலை மாற்றங்கள் பண்ணணும்னு நினச்சோம், மகராஜா மாற்றிக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. சுய தொழில் செய்கிறவங்க தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இல்லை உங்களுக்கு ஒரு இடத்துல வேலை செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிறுவனத்தில், ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்கன்னா பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். அரசு வேலையில் டெம்பரவரியாக இருக்கிறேன், ஒரு பர்மனெண்ட் இல்லை, டெம்பரவரியாக இருக்கிறேன்னா அந்த இடத்துல பர்மனெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படலாம். அதுபோக அரசு வேலையில் தான் நான் இருக்கிறேன், மாற்றம் எதிர்பார்த்துட்ருக்கிறேன் சார். இடம் மாற்றங்கள், வேலை மாற்றம் கிடையாது, இடம் மாற்றங்கள். என் மனைவி மக்கள் ஒரு இடம் இருக்கிறாங்க, நான் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் சங்கடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் நமக்கு சாதகமாக இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி முழுக்க முழுக்க நம்ம ராசியாதிபதியோட சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். இது நமக்கு நல்லதே செய்யும். அதுபோக இந்த 3 கிரகங்களும் நம்மளுடைய ராசிக்கு 5வது பாவகம்னு சொல்லக்கூடிய அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு. முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் வரக்கூடிய தருணம் இது. ஏன்னா பொதுவாகவே முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் அப்படின்னா நமக்கு 5வது பாவகம் தானுங்க. இப்போ சூரியன் 5வது பாவகத்தை பார்க்கும் பொழுது எல்லாமே நமக்கு முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் நிறைஞ்சிருக்கும். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், சூரியன் 3 கிரகங்களும் நமக்கு 5வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 5வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவானுடைய வீட்டில் இருக்கிறார். ஸோ இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களாக இருக்குது. அப்போ சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் வளர்கிறதுக்குண்டான ஒரு நேர காலங்கள். சம்பாதிக்கிறவங்க 1000 பேர் இருக்கலாம், லட்சம் பேர் இருக்கலாம், கோடி பேர் இருக்கலாம். சம்பாதிக்கிறவங்க எல்லாமே சாதிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. அப்போது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் இருக்கணும். சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் எப்பயுமே இருக்கும், சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம் அப்படி இல்லை, ஏதாவது ஒரு நேரத்தில் தான். அப்போ இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இது சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் ஒரு நல்ல அனுகிரகங்கள் கொடுக்கறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில நேரத்தில் தான் நல்ல அனுகிரகங்கள் கொடுக்கும். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் போகக்கூடிய பாதையில் தொடர்ந்து போனீங்கன்னா நிச்சயமாக வெற்றி நிச்சயம்.
இந்த மாதத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருட்சமாக வரப்போகுது. விதைக்கிறதும் விதைக்காததும் உங்களுடைய சொந்த சௌகரியம். நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம், சாதிக்கிறேன்னா அதுக்கான முயற்சிகள் இந்த நேரத்தில் செய்யுங்க. ஆனி மாதத்தில் 4ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதின்னு சொன்னேன், இல்லை 4ஆம் தேதியிலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது 11 நாள் 100% சாதகமாக இருக்கும். ஆனி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை 80% நல்லா இருக்கும். ஆனி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 28ஆம் தேதி வரை 60% நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் எவ்வளோ சதவீதம் நல்லா இருக்கும் அப்படின்ற விவரம் சொல்லியிருக்கிறேனுங்க, பயன்படுத்திக்கோங்க. நிறைய படிச்சிருக்கிறேன் சார், படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறேன், உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, தினக்கூலிக்கெல்லாம் நான் போயிட்டுருக்கிறேனுங்கன்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் இது உங்களுக்கான நேரம். முயற்சி பண்ணி பாருங்கள், நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்காக பார்த்துட்டு இருந்தேன், இது வரைக்கும் எனக்கு நடக்கலை. திருமணம் நடந்துருச்சு, ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கும், நிம்மதி சந்தோஷம் இல்லை. திருமணம் நடக்கலான்ற சங்கடம் நிறைய பேருக்கு இருக்குது. திருமணம் பண்ணிவிட்டு ஏண்டா திருமணம் பண்ணன்ற சங்கடம் எனக்கு இருக்குது அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கிறதுக்கும் மன வாழ்க்கை அமைகிறதுக்கு உண்டான நேர காலங்கள் இந்த ஆனி மாதத்தில். ஆனி மாதத்தில் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு மன நிறைவு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா? அதுபோக சூரிய பகவான் அப்படின்றவர் உங்களுடைய ராசியாதிபதி, உங்கள் ராசியாதிபதி மட்டுமே சூரிய பகவான், உங்கள் ராசிக்கு அதிபதி மட்டுமே அவர். சரி, சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு, லாபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறாரு, புதனாதித்ய யோகம் இருக்குது. புதனாதித்ய யோகம் உங்களுக்கு எத்தனை நாள் வரைக்கும் வேலை செய்யும் அப்படின்னா ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வேலை செய்யும். புரோஜனம் இல்லை. 4ஆம் தேதி வரைக்கும் சத்தியமாக உங்களுக்கு நல்லது நடக்காது. 4 தேதிக்கு மேலே 15ஆம் தேதி வரை, அப்போ 11 நாள் உங்களுக்கு புதனாதித்ய யோகம் இருக்குது. அந்த 11 நாளுக்குள்ளார வேலை மாற்றங்கள் செய்கிறதோ, வேலையில் வளர்ச்சி வரதோ, முன்னேற்றம் வரதோ, பதவி உயர்வு வருதோ, இதெல்லாமே நடந்துடும். அதுபோக ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு 10ல் இருக்கிறார். அப்போ 9வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் இருப்பார். அப்போ அது நல்லது பண்ணாது. ஆனி 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நமக்கு நல்லது பண்ணாது. ஆனால் 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 5, 6 ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். அப்போது அந்த ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வராரு. ராகு பகவான் 8வது பாவகத்தில். சூரியனுக்கு ராகு கெட்டவராகவே இருந்தாலும் கோச்சார ரீதியாக சிம்ம ராசிக்கு 8வது பாவகத்தில் ராகு இருக்கிறார். இது நல்லது நமக்கு. பொதுவாக ராகு கேது 6, 8, 12 இருக்கணும். அப்போது ராகு 8வது பாவகத்தில் இருக்கிறாரு. ராகுடைய சாரத்தில் சூரியன் இருந்து 11வது பாவகத்தில் இருக்கிறது சத்தியமாக நல்லது. அப்போ ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான், திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் நட்சத்திரத்தில் சிவன், சூரியன் கிட்டத்தட்ட 13 நாள் ட்ராவல் பண்ணுறார். இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதன் பிறகு குருவடி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் அவர் வர்றார். புனர்பூச நட்சத்திரத்தில் கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 21ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் வருவார். இதெல்லாமே நமக்கு சாதகம். ஃபஸ்ட்டு 4 நாள் மட்டும் பொறுமையாக இருங்க. 4 நாள் போக மீதம் இருக்கக்கூடிய 28 நாட்கள் சிறப்பாக இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க, அருமையாக இருப்பீங்க, அற்புதமாக இருப்பீங்க, ஆனந்தமாக இருப்பீங்க. இது இந்த மாதத்துடைய கோச்சார கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய இடமும், சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடமும், சூரிய பகவான் வாங்கக்கூடிய நட்சத்திரமும், சூரிய பகவான் யார் நட்சத்திரம் எத்தனை நாள் இருக்கிறாரு, நட்சத்திரம் கொடுத்தவங்க எங்கே இருக்கிறாங்க, அதை கொண்டு சொல்லக்கூடிய பலன்கள். இதுதான் ஜோதிடமா? கிடையாது. இதுவும் ஜோதிடம் அப்படின்னு சொல்லலாமே தவிர இது மட்டும்தான் ஜோதிடம் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் முழுமையாக நீங்கள் பார்த்துக்க முடியும். அப்படி உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணுன்ற எண்ணம் இருக்குது, ஆசை இருக்குது, வர முடியல அப்படின்னா உங்களுடைய சாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. சாப்பிட்ற சாப்பாடே ஃபோனில் வாங்குகிற காலத்தில் இருக்கும். காதில் கேட்குற சாதகத்துக்கு நேரில் வராட்டி என்ன இருக்குது? ஃபோனில் சொல்லாததான் நேரில் சொல்ல போகிறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. ஜாதகத்தை கணிச்சு கணக்கு போட்டு வேதகால முறையில் ஜாதகம் கணிச்சு கணக்கு போட்டு அருமையாக துல்லியமாக விரிவாக விளக்கமாக ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன். சரிங்களா? சரி நண்பர்கள், என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்த மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. இதுவரை காளிதாஸ் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு
சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும், உறுதுணையாக இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.